நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம தேங்காய் போட்டு செய்கிறதுனால கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கலாம். தேங்காய் போட்டாலும் கெடாத மாதிரி செய்ய போகிறோம். வச்சிருந்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது செவந்துடுச்சு. இப்போ எடுத்துட்டு அதே வாணலில் இப்போ நெய் போட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உடைச்ச தேங்காய் இது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நெய் போட்டு ரவை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்க வேண்டாம், வறுத்துட்டு அதிலே சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்து 250 கிராம் ரவை. இப்போது இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவு வறுத்துக்கலாம். இப்போது ரவைக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 2 திருப்பு நல்லா திருப்பிக்கலாம். ரொம்ப நேரம் சர்க்கரை போட்டுட்டு வறுக்க வேண்டாம், அது உருக ஆரம்பிச்சிடும். உருகிறதுக்கு முன்னாடியே நம்ம முந்திரி வறுத்து வச்சுக்கிற முந்திரி தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போ பக்கத்தில் பால் நல்லா காஞ்சின்னு இருக்குது, தண்ணி இல்லாத பால். இப்போது அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ எல்லாம் சேர்த்த மாதிரி கலந்துக்கலாம். சூடாக இருக்கும், கை பொறுக்கிற அளவு ஆறட்டுன்னு நல்லா அழுத்தி பிடிங்க. பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் சூடாக பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி கலந்து சூடாக பிடிச்சி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.